ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நாரவா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது விஜய் வந்து பார்த்தோம்னாக்கா பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆகிட்டாரு. அதில் வந்து பார்த்தோன்னா அவர் என்ன சொல்லியிருக்குன்னா 2 கோடி தொண்டர்களை வந்து பார்த்தோன்னா உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி நமக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பூத் அது மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மாடர்ன் டெக்னாலஜி இல்லை. ஸோ அதில் வந்து என்னன்னாக்கா அவர் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் அது மூலயமாவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆப்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் முதல் உறுப்பினராக அவரே வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு அவரே வந்து பார்த்தோன்னா நமக்கு அதில் ஜாயினும் பண்ணிட்டார். அவரே வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ மாதிரி இது பண்ணுறேன். அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல் உறுப்பினர், அதாவது அந்த ஆப் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முதல் உறுப்பினர்னுவாங்களா அந்த ஆப். ஸோ அது வந்து பார்த்தோன்னா அவரே வந்து பார்த்தோன்னா இப்படி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, கோட் ஷூட்டிங்கில் இருக்க வீடியோ மாதிரி அதை எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னாக்கா சீக்கிரமே வந்து பார்த்தோன்னா அவரோட ரீச் வந்து பார்த்தோன்னா இது பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வெளியூரில் இருப்பாங்க சில பேர், அவங்களாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல. என்னதான் பேச்சு கணக்கில் இது பண்ணாலும் நம்ம அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கும். ஏன்னா ப்ளஸ் என்ன நம்ம சொல்லுவோம்னாக்கா, இப்போ வெளியூரில் இருந்து கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மைனஸ் அப்படின்னாக்கா, நமக்கு இப்போ ஒரு ரிஜிஸ்டர் தானே பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம யாரை வேணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் மூலியமாகவே வந்து பார்த்தோன்னா இப்போ இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு மெயிலுக்கு இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ எத்தனை மெயில் எப்படி வச்சிருந்தா நம்ம எத்தனை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நமக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபேக்காக இருக்கும். ஏன்னா நம்ம இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஓகே அப்படின்னு நினச்சிருக்கோம். ஏன்னா ஆன்லைனில் இது பண்ணும் போது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தர் 2-3 மெயில் ஐடி யூஸ் பண்ணோம், இன்னொருத்தர் வந்து பார்த்தோன்னா நிறைய மெயில் ஐடி கூட யூஸ் பண்ணுவோம், அப்படி இது பண்ணுவோம். ஸோ அது என்னன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் மாதிரி தான். ஓகே இவ்வளோ பேர் சேர்ந்துறா, இவங்களை வந்து பார்த்தோன்னா ஒரு கொடைக்கீழே வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆப் வந்து பார்த்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்புமே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ணாதில்ல. உங்கள் நேமு ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதில் ஒரு உறுப்பினராக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொள்கை பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க, அந்த உறுதிமொழி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிடுறாரு. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் கம்பல்சரி ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அவர் சொல்லும் போது என்னன்னாக்கா சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாரு. எப்படின்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ஆப் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், இது இந்த மாதிரி இந்த உறுதிமொழி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேஷுவலாக சொல்கிறாரு. அந்த ஒரு பதட்டம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேஷுவலாக அப்படி சொல்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஸோ நீங்களும் பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் போட்டது. மற்றபடி உங்களுக்கு அந்த உறுதிமொழி அவரோட கொள்கை பிடிச்சதுன்னா இது பண்ணும். இன்னும் அவர் ஆனால் அதுக்கான கொள்கையை இன்னும் சொல்லலை, உறுதிமொழி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ கொள்கையெல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுறவங்க, ஏன்னா ஃபேன்ஸுன்னும் போது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, மற்ற இதில் ஆப்போசிட்டில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா வரோம் அப்படின்னாக்கா ஒரு கொடைக்குள்ளே இது பண்ணால் அதுக்கு ஒரு டீம், அதாவது அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆப்போ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது நிர்வாகமோ அப்படின்ற ஆல்ரெடி இருக்காங்க, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்காங்க. பட் இந்த ஆப்புக்குள்ளே வரும்போது என்னன்னா அது எத்தனை ஓட்டாக மாறுது அப்படின்ற கன்வென்ஷன் தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது நாரவாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ்